அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்சர்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏசாயா 53:5. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாடுகளின் வெள்ளியை கொண்டாடுகின்றோம். அகில உலகமே ஆண்டவர் இயேசுவுடைய இத்திருப்பாடுகள் வெள்ளியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு நமக்காக துன்பப்பட்டார், நெருக்கப்பட்டார் என்பதனுடைய அடையாளங்களை காண்பிக்கின்றது. இதன் அடிப்படையில் அவருடைய சிலுவை அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சிலுவை அன்பை ஊழியத்திலே பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 3:16 தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தன் மகனை உலகிற்கு அளிக்க இறைவன் முன் வந்தார் என்ற இந்த அன்பின் நிபந்தனையற்ற அன்பை நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஆக நம்முடைய வாழ்விலும் இத்தகைய அன்புக்கு சான்றுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த நிகழ்வை நாம் கடந்த 3 ஆண்டுகளாக நிகழ்த்தி காண்பித்தோம். இவ்வாண்டு டிஜிட்டல் முறையில் இதை நாம் நிகழ்த்தி காண்பிக்கின்றோம். வெறும் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருந்து நாம் இதில் பங்கு கொண்டு இந்த இறை அன்புக்கு பிறர் அன்புக்கும் நாம் சான்றுபவர்களாக வாழ்வதற்கு இத்திருநிகழ்விலே பக்தியோடு பங்கேற்போம். இத்திருநிகழ்வை நிகழ்த்துவதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தான் படப்போகும் பாடுகளை முன்பறிந்த இயேசு தன் தந்தையிடம் வேண்ட கெஸ்தமனி தோட்டத்திற்கு சென்றார். அப்போது அவரின் வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக விழுந்தன. அங்கே அவர் தம் சீடருள் ஒருவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவர் முதலில் பிலாத்துவிடம் கொண்டு செல்லப்பட்டார். பிலாத்து
அவரை கசையால் அடிக்க ஆணையிட்டார். அப்போது ரோம வீரர்கள் அவரை இழுத்து சென்று அவர் ஆடையை களைந்து அவரை ஒரு கல் தூணில் கட்டி அவரை கசையால் அடிக்க தயாரானார்கள். இந்த கசை முழுதும் தோளால் ஆனது. அதன் நுனியில் நகங்களும் கண்ணாடி துகள்களும் எலும்புகளும் பொருந்தி இருக்கும். அவரை இப்படிப்பட்ட ஒரு கசையால் அடித்து அவருக்கு ஒரு முள்முடி செய்து அதை அவர் தலையில் வைத்து பின்னர் மீண்டும் பிலாத்துவிடம் இழுத்து கொண்டு போனார்கள். போதும், அவனை தண்டிக்கத்தான் சொல்லப்பட்டது. கொலை செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை. பாவம் அவன். அவிழ்த்து விடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள்.
அரசே, பத்திரமா வைத்துக் கொள்ளும். ஒரு அழகிய ராஜகிரீடம். ஒரு அரசனுக்கு ஏற்ற கிரீடம். அரசு மரியாதை கொடுக்கவே இங்குள்ளோம். வாழ்க யூதர்களின் அரசே, வாழ்க யூதர்களின் அரசே. பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதல் நிலை. அன்று பிலாத்து இயேசுவை தீர்ப்பிடுகிறார். இன்று நாம் யாருக்கு தீர்ப்பிடுகிறோம்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 14-15. அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். இதோ மனிதன், உடம்பெல்லாம் ரத்தம் வழிந்தோடுகிறது. சிலுவையில் அறையும். இந்த தண்டனை உங்களுக்கு போதாதா? சிலுவையில் அறையும். உங்கள் அரசரை சிலுவையில் அறையட்டுமா? செசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசன் இல்லை. என்னிடம் பேசு. உன்னை விடுவிக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. மேலிருந்து உனக்கு சொல்லப்படாவிட்டால் உனக்கு அதிகாரமில்லை. எனவே என்னை உன்னிடம் ஒப்படைத்தவனே பெரும் பாவி. ஆளுநரே, இவனை விடுதலை செய்தால் நீங்கள் செசாரின் நண்பர் அல்ல. பெண்ணே, நானும் தீர்ப்பிடேன் என்று சொன்ன இயேசு, தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என மொழிந்த இயேசு, இறைவனின் மகனான இயேசு, ஊமையை பேசச் செய்த, செவிடனை கேட்கச் செய்த, முடவனை நடக்கச் செய்த, குருடனை பார்க்கச் செய்த, உண்மைக்கு சான்று பகர்ந்த இயேசு
சாவுக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். நீங்கள் தான் இவனை சிலுவையில் அறைய கேட்கிறீர்கள், நான் அல்ல. இந்த இரத்த பலி என்னுடையதல்ல. இந்த இரத்த பலி எங்கள் மேலே விழட்டும். அபேனது அவர்கள் விருப்பப்படி செய். இன்று நம் குடும்பங்களிலும் நாம் எடுக்கின்ற சில தவறான தீர்ப்புகளால் பாரமான வேதனையை உள்ளத்தில் சுமந்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாம் படுகின்ற வேதனையை அந்த இறைமகன் இயேசு பட்ட வேதனைக்கு ஒப்பாக நினைத்து அதற்காக மனம் வருந்துவதோடு, இந்த தவக்காலத்தில் இனி எந்த ஒரு தவறான தீர்ப்புக்கும் நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ளாமல் இறைவனின் பிள்ளைகளாய் இறை விசுவாசத்தில் வாழ முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். பிலாத்துவின் தவறான தீர்ப்பு இயேசுவை சிலுவையில் உயிர்விடச் செய்தது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன இயேசுவே, நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாத வாழ்வு வாழ உமது அருளை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை. அன்று இயேசு சிலுவையை ஏற்கிறார். இன்று நாம் யார் சுமையை ஏற்கிறோம்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 24. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். விருப்பப்படியாகட்டும். முட்டாள், சிலுவையை நீ ஏன் தழுவுகிறாய்? ஆகட்டும் அரசே, நாம் செல்லலாம். ரோமையர்களின் ஆட்சியில் யூத சமுதாயத்தில் சிலுவை மரணம் என்பது அவமானத்தின் அடையாளம். அது கலகக்காரன், கொடியவன், குழப்பவாதிகள், ராஜ துரோகம் இழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படுவது. இங்கு அமைதியின் மன்னன், மகிழ்ச்சியின்,
மனநிறைவின் இறைவனாகிய இயேசுவுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த சிலுவை அவர் தோள் மீது சுமத்தப்படுகிறது. இறைமகனுக்கே, நம் குருவுக்கே, தலைவனுக்கே இந்த கதி என்றால், அவரது பிள்ளைகளுக்கு, சீடர்களுக்கு, அடியார்களுக்கு எந்த விதிவிலக்கும் இல்லை. இன்று வளர்ந்து வருகின்ற இந்த நாகரிக யுகத்தில் நாம் வரவுக்கு எட்டாத வாழ்க்கை வாழ நாம் வரம்பு மீறிய கடன்களை பெற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று பழுவான சிலுவையை இயேசு மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். அதுவும் நமக்காகவும் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும். ஆனால் இன்று நாம் சுமக்கின்ற சுமை யாருக்காக, யாருடைய விருப்பத்திற்காக, அவை சுயநலத்துக்காக மட்டும்தானா? கடவுளுக்காகவும் பிறநலனுக்காகவும் நாம் துன்பங்களை ஏற்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவே, எங்கள் சுமைகளை நீர் அறிவீர். அவற்றை சுகங்களாக்கும் வழிகளையும் பிறருடைய சுமைகளை நாங்கள் மனம் வந்து ஏற்றுக்கொண்டு வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மூன்றாம் நிலை. அன்று இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். இன்று நாம் குடும்ப உறவை சுமக்க முடியாமல் விழுகின்றோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 17, 18. எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஒளியான இறைவன் இருளில் வாழும் மக்களை மீட்க மனிதனானார். நம் பாவங்கள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கரடுமுரடான பாதையில் நடந்ததனால், பாரச் சிலுவையை சுமந்ததனால் கால்கள் இடறி விழுகின்றார். தன் பயணத்தை முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அவரில் குறையவில்லை. உடல் களைப்புற்றாலும் நடை தளர்ந்தாலும் பாதை மாறவில்லை. பயணம் தொடர்கிறது. நமக்காக சிலுவையை சுமந்த இயேசு, கீழே விழுந்த இயேசு நம்மீது கொண்ட பற்றினால் எழுந்து நடந்தார் அன்று. இன்று நம் குடும்பங்களின் குடும்ப உறவுகள் சுமைகளை சுமக்க முடியாமல் பிரிந்து வாழ்கின்றோம். எண்ணங்களின் வண்ணங்களில் வட்டமிட முடியாத சில குடும்பங்கள் பிரிந்து தனிமரமாய் வாழ்கின்றோம். தனிமரம் தோப்பாகலாம், ஆனால் தோப்பு தனிமரமாக கூடாது. இயேசு தமது லட்சியத்தில் ஒருபோதும் பின்னடையவில்லை. அவர் எதற்காக வந்தாரோ அதனை நிறைவேற்ற எல்லா சோதனைகளையும் தாண்டி சாதனையாக்கி சரித்திரம் படைத்தார். நாமும் எல்லா சோதனைகளையும் கடந்து பிரிந்திருக்கும் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். உமது பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற இறை வார்த்தையை நாங்கள் விசுவசித்து எங்கள் லட்சிய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. நான்காம் நிலை. அன்று இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கிறார். இன்று தாயை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் தாயை சந்திக்கிறார்களா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 40. பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். அம்மா, வயிறார அப்பங்களை வாங்கி உண்ட மக்கள், வாயார ஓசானா பாடிய மக்கள், எங்களுக்கு அரசராக இரும் என்று வற்புறுத்திய விடுதலை விரும்பிகள் எல்லோரும் ஒருமித்த ஒரே குரல் எழுப்பினார்கள். அவன் அழிய வேண்டும், அவன் ஒழிய வேண்டும். வானத்தை முட்டும் வாய் இறைச்சல்கள். ஒரே கூச்சலும் குழப்பமும் நிலவியது. அவரை அடித்து இழுத்து கொண்டு போகிறார்கள். பார சிலுவைக்கடியில் விழுந்து எழுந்து நடந்த அவர் விகாரமாக காணப்பட்டார். அன்னை மரி இந்த அகோர காட்சியில் ஆண்டவன் இயேசுவை காண்கின்றாள். கண் கலங்குகின்றாள். தன் இதயம் இரண்டாக பிளக்கப்படுவதாய் உணர்கின்றாள். தந்தையாம் இறைவனின் கிருபையாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் கிடைக்கப் பெற்ற தம் மகனுக்கு கிடைத்த சரித்திர போராட்டத்தை இயேசுவின் தாய் பார்க்கிறார். இறைமகனுக்கா இப்படி? பெற்றெடுத்த தாய் மகனை பார்க்கும் நிலையா இது? வேதனையுற்ற தாய்க்கு அமைதியின் உருவமாய் ஆறுதல் கூறினார் அன்பர் இயேசு. தாயின் ஆசீர் குடும்பத்தை வாழச் செய்யும். இன்றோ, மகனே, நான் உன்னை முதல் வகுப்பில் சேர்த்தேன், நீயோ என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்தாய் என்ற கவிஞனின் வரிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் தம் தாயை சந்தித்து ஆறுதல் கூற முடியுமா? ஆறுதல் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அன்பான ஆதரவான செயல்களால் அருகிருந்து இறுதி வரை உடனிருந்து அன்பு செய்து தாயின் ஆசிரை பெறுவோமா? சிந்தித்து பார்ப்போம். செபம். அன்று உம் தாயின் ஆசிர்வாதம் உமக்கு வெற்றி தந்தது. எங்கள் தாயின் ஜெபத்தோடு கூடிய ஆசிர்வாதம் எங்களுக்கும் நிறைவாய் கிடைத்திட மரியனின் வழியாக இறை ஆசிரை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஐந்தாம் நிலை. அன்று இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார்.
இன்று நாம் யாருக்கு சீமோனாக இருக்கிறோம்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தை 26. இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். நீதா ஏய் நில்லு, இங்கே வா. நான் எதுக்கு? நான் உன்னை அவனோடு பார்த்திருக்கிறேன். வா இங்கே வா. இல்லை இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் போய்விடுகிறேன். வேறு யாரையாவது சொல், இல்லை என்றால் வா. என்னால் முடியாது, அது என் வேலை இல்லை. என்னை விட்டு விடுங்கள். நான் போய்விடுகிறேன். பாரமான சிலுவையை சுமந்து போனதாலும் கசையடிகள் உடலை காயப்படுத்தியதாலும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடம் தொலைவில் இருந்ததாலும் இயேசுவுக்கு உதவுமாறு சீரேனை ஊரனாகிய சீமோனை அழைக்கிறார்கள். பலருக்கு உதவியவர் இயேசு, பலரை குணப்படுத்தியவர் இயேசு. உடலில் உள்ளத்தில் உருவான காயங்களை தம் கரம் கொண்டு ஆற்றிய குணப்படுத்திய குணாளன் இயேசு. நாம் எல்லாரும் நல்ல சமாரியர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் இயேசு. பரிதாபம், உதவிக்கு ஆளின்றி உருக்குலைந்த நேரம் உதவிக்கு வந்தார் சீமோன். நல்ல சமாரியனாக வந்தார் சீமோன். கல்வர் கையில் அகப்பட்டு பரிதவிக்கும் இயேசுவுக்கு உதவுகிறான் சீமோன். இன்று இவ்வுலகில் எத்தனையோ சீமோன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவர் வெற்றிக்கு பின்னும் ஒவ்வொரு சீமோன் இருக்கிறார். நிலையில்லாத இந்த உலகில் நிலையான ஒரு சீமோனை எங்கள் வாழ்க்கையில் தந்த இயேசுவே, அன்று சீமோனின் சிறு உதவியால் உமக்கு ஆறுதல் கிடைத்தது போல் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வெற்றிக்கு பின்னால் இருப்பவரின் ஆறுதல் எங்களை உறுதிப்படுத்தியது. கணவனுக்கு மனைவியும், பிள்ளைகளுக்கு பெற்றோரும், மாணவனுக்கு ஆசிரியரும், சமுதாயத்திற்கு நல்ல தலைவர்களும் இவ்வாறாக ஒவ்வொருவர் பின்னும் ஒருவர் நின்று வாழ்க்கையை வளம் பெறச் செய்கிறார்கள். இன்று நாம் யாருக்கு சீமோனாக இருக்க விரும்புகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். தேடி வந்து உதவும் எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் தேவைகளை அறிந்து நீரே அபரிவிதமாக ஆசீர்வதித்ததை போல் நாங்களும் மக்களின் தேவைகளை அறிந்து உதவிடும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். நீலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நீலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஆறாம் நிலை. அன்று இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இன்று நாம் யாருடைய துயர் துடைக்கிறோம்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தை 14. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. என்னை அனுமதியும் ஆண்டவரே. தன் தோள் மீது சுமத்தப்பட்ட சிலுவை விழாமல் இருக்க கரங்களால் பற்றி கொண்டார் இயேசு. வெகு தூரம் நடந்ததாலும் உடல் பழுவாலும் சிலுவையின் பழுவை தாங்கியதாலும் கால்கள் தளர்ந்து போனது. தலையில் சூட்டப்பட்ட முள்முடி தொடர்ந்து இரத்த கசிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இரத்தம் வடிந்து கண்களை மங்கச் செய்து கன்னங்களை நனையச் செய்தது. துடைக்கவும் முடியவில்லை, இரத்த கசிவை நிறுத்தவும் முடியவில்லை. இந்த அகோரத்தை கண்ட வெரோனிகாள் விரைந்து சென்று இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். முகம் முழுவதும் இரத்தமயமாய் இருந்ததால் துணியில் அவரது முகம் முழுமையாய் பதிந்தது. இன்று எத்தனையோ பேர் வாழ்க்கையில் துன்ப துயரங்களால் துவண்டு கிடக்கிறார்கள். படித்தவர்கள் வேலையில்லாமலும், வயதை தாண்டியும் மனமுடிக்காமலும், இல்லறத்தில் இணைந்தும் திருக்குடும்பமாகாமலும், பொருளிருந்தும் நிம்மதி இல்லாமலும், உறவுகள் இருந்தும் அனாதைகளாகவும் இருக்கும் குடும்பங்களின் துயர் துடைக்க இன்னொரு வெரோனிகாவாக மாற நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். துயர் துடைக்கும் தூயவரே, எங்கள் துணையாளரே, இவ்வுலகில் இருக்கும் துயர் துடைக்க முடியாத குடும்பங்களை எங்கள் குடும்பமாக கருதி எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களின் துயர் துடைக்க நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை.
அன்று இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இன்று நாம் விழுகின்றோம், ஆனால் எழுகின்றோமா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 9. ஆண்டவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். இயேசு மனமுவந்து ஏற்றுக்கொண்ட சிலுவை பயணத்தில் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். மீண்டும் எழுந்து லட்சியத்தை தொடர்கிறார். உடலளவில் வலுக்குன்றி போனதால் இயேசு கீழே விழுகின்றார். ஆனால் அவரது உள்ளம் உணர்விழக்கவில்லை, உத்வேகம் குறையவில்லை. நிறைவானவர்களை மட்டுமே இறைவன் அழைக்கவில்லை, குறைபாடுகள் கொண்டவர்களை, நிறைவற்றவர்களை அழைக்கின்றார். நிறை உள்ளவர்களாக மாற அழைப்பு விடுக்கின்றார். மருத்துவன் நோயற்றவனுக்கென்று, நோயுற்றவனுக்குத்தான் தேவை. இறைவன் பலவீனர்களை தன் பலமாக தேர்ந்து கொள்கிறார். இன்று உலகில் எத்தனையோ குடும்பங்கள் ஒருபடி ஏற இருபடி சறுக்கி விழுந்து வேதனைப்படுகிறார்கள். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை, முயற்சி திருவினையாக்கும் என்ற உலகத்து பழமொழிகள் உண்மையானாலும் அதை தாண்டிய உமது சிலுவை பயணம் உமக்கு மென்மையானது, எங்களுக்கு மெய்யானது. நீர் கொண்ட லட்சிய பயணம் முடியும் வரை விழுந்தாய், எழுந்தாய், பெருமையோடு நடந்தாய், எங்களுக்கு பெருவாழ்வு தந்தாய். எங்கள் வளர்ச்சியில் எத்தனை முறை விழுந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் தொடர்ந்து சென்று வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்மில், நமது குடும்பங்களில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். இரண்டாம் முறையும் விழுந்து எழுந்த இயேசுவே, இன்று எத்தனையோ குடும்பங்கள் சொல்ல முடியாத சோகங்களில் விழுந்து கிடக்கின்றது. உம் அருள் துணையால் அக்குடும்பங்களை தூக்கிவிடும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 8ஆம் நிலை. அன்று எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இன்று நம்முடைய ஆறுதல் யாருக்காக? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி. அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27, 28. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே,
நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். மானிடத்தின் மறுபாதி பெண்கள். அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டால் மனிதம் விடுதலை அடைய முடியாது. அநியாயமாக வஞ்சிக்கப்படுவது கொடுமை. ஆனால் அதைவிட கொடுமை அநீதி அநியாயம் புரிபவர்களின் நிலைதான். உண்மையை, முழு மனித விடுதலையை முன்வைத்த இயேசுவுக்கு கிடைத்தது கொடூர மரணம், சிலுவைச் சாவு. பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத பெரியோர்கள், யூத சங்கத்தினர், ரோமை ஆளுநர் பிலாத்து இயேசுவின் கொடூர சாவுக்கு காரணம். இந்த அநீத அமைப்புகளுக்காக அழுங்கள், உங்களுக்காக அழுங்கள் என்கிறார் இயேசு. இன்று நம்மில் பலர் குடும்பங்களின் பொறுப்பு அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சுயநலத்தோடு தனிமையில் வாழ்கின்றோம். இதனால் குடும்பங்களின் வளர்ச்சி பெரிதளவில் பாதிக்கப்பட்டு நாம் கஷ்டப்படுகின்றோம். அன்று இயேசுவின் ஆறுதல் எருசலேம் மகளிருக்கு ஆறுதலை கொடுத்தது. இன்று துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூற நாம் முன் வருவோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன எங்கள் அன்பின் தீபமே, எங்கள் குடும்பங்களில் பொறுப்பற்று வாழும் ஆண்களும் பெண்களும் குடும்ப பொறுப்பையும் பொறுமையையும் உமது தியாகத்தையும் உணர்ந்து செயல்பட உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 9ஆம் நிலை. அன்று இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இன்று நாம் விழுகின்ற பாவத்தில் இருந்து எழ முடிகிறதா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 28. உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். கல்வாரி மலையை அடைவதற்கு முன்பாக இயேசு மிகவும் பகிரங்கமாக 3வது முறை விழுந்ததாக எருசலேம் திருச்சபையின் பாரம்பரியம் கூறுகின்றது. கீழே விழுந்ததனால் உறைந்து போயிருந்த இரத்த காயங்கள் மீண்டும் இரத்தம் கசிய தொடங்கியது. உடலில் பலம் இல்லாததால்
சிலுவை மரத்தடியில் மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறார். தந்தைக்கு தன்னையே பலியாக்க, மானுடத்தின் பாவத்திற்காக பலியாக்க தன்னை தயாரிக்கின்றார். இப்படித்தான் இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எண்ணி எழுந்து நடக்கின்றார். இன்று விழுந்தது 3ஆம் முறை என்றாலும் முதல் முறை போலவே முனைப்புடன் எழுந்த இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றாலும் இன்னும் எங்கள் விசுவாசம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் செய்கின்ற தீய செயல்கள், பாவங்கள், குற்றங்களில் இருந்து எழ முடியாமல் மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்காக அன்றும் நீரே சுமந்தீர், இன்றும் நீரே சுமக்க நாங்கள் காரணமாக இருக்கின்றோம். அன்று உம்மை பார்த்து கண்ணீர் விட்ட மக்களைப் போல் நாங்களும் கண்ணீர் விடுகின்றோம். எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாங்கள் வடித்த கண்ணீர் காயும் வரை மட்டுமே எங்கள் விசுவாசம் இருப்பதால் விடுதலை பெற முடியவில்லை. நாம் விசுவாசத்தை காக்க முன்வருவோமா? எழுந்து நடக்க முயற்சிப்போமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். 3 முறை விழுந்தாலும் முனைப்புடன் எழுந்த எங்கள் இயேசுவே, இன்று எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் செய்த குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் மீண்டும் இதே நிலைக்கு போய்விடுகிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் விடுதலை அடைய உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 10ஆம் நிலை. அன்று இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. இன்று நாம் ஆசை என்னும் ஆடையை அகற்றுவோமா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 27, இறை வார்த்தை 35. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். அவமானத்தின் உச்ச நிலையை அடைந்தார் இயேசு. கையில் விலங்கிட்டனர், தலையில் முள்முடி வைத்தனர். இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்தினர். இறுதியில் அவரை நிர்வாணப்படுத்தினர். அவரது ஆடைகளை சீட்டு போட்டு தங்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டனர். அன்பு, அமைதி, நீதி, நேர்மை ஆகிய ஆடைகளை களைந்து நிர்வாணமாய் நின்று தோல் உயர்த்தி மார்த்தட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறது மனிதம். மனிதம் மானம் பெற, மாண்பு பெற இயேசு அனைத்தையும் அளித்தார். தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் அளிக்கின்றார். தாகமாய் இருக்கிறதே என சொன்னபோது கசக்கும் காடியை குடிக்க கொடுத்தனர். இயேசு முழுவதுமாக இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார், பரிகாசப்படுத்தப்பட்டார். இன்றோ உலகத்திலும் பல்வேறு குடும்பங்களிலும் எத்தனையோ பேர்களின் தார்மீக மோகத்தால் தனித்து அவமானப்படுத்தப்படுகிறோம். யார் எதன் மீது அதிக ஆசை கொண்டுள்ளோமோ அதனாலேயே அழிந்து ஒளிந்து அவமானப்படுகிறோம். அன்று இயேசு அவமானப்பட்டது நமக்காக. இன்று நாம் யாருக்காக அவமானப்படுகிறோம்? எதற்காக நமக்கு நாமே அவமானப்பட வேண்டும்? தேவைதானா? என்ன செய்வது? அன்று ஒன்றுமே செய்யாத உத்தமரின் ஆடைகள் உரியப்பட்டது. இன்று நம்மீது இருக்கும் ஆசை எனும் ஆடையை அகற்ற தயாராக இருக்கிறோமா?
சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். ஆடைகள் களையப்பட்ட மாபரனே, எங்கள் மாவீரனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இருக்கும் பாவ ஆடையை களைந்து பரிசுத்தமாக்க உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. அன்று இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இன்று நம்முடைய அநீதிகள் அறையப்படுகிறதா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 27. அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். நிர்வாணப்படுத்தியதோடு இயேசுவை விட்டுவிடவில்லை. ஆணி கொண்டு அறைகின்றார்கள். நன்மையை மட்டுமே நாடிய கால்கள், தொட்டு குணப்படுத்திய கரங்கள் ஆணிகளால் அறையப்படுகின்றன. ஊசியில் உடல் குத்தினால் கூட தாங்க முடியாத தசையில் ஆணியால் குடைகிறார்கள். எஞ்சியிருந்த கொஞ்ச குருதியும் ஆணிகள் உண்டாக்கிய ஓட்டைகள் வழியே ஓடியது. அவரது இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் 2 குற்றவாளிகளையும் அறைந்தார்கள். நல்மனம் படைத்த நல்ல குற்றவாளிக்கு வான்வீட்டில் சேர அனுமதி அளிக்கிறார். இன்னும் அவரை புரிந்து கொள்ளாத இறுகிய மனம் படைத்த மனிதர்களையும் மன்னிக்கிறார். Inferiors. Balaya. Hello. How the come? Kadi. Balaya. Begoin! Kafat mit patah! Kadi! Kafat patah!
Ehi, aspicite caniculi! Evertite tignum stulti! Super facem sua! Eridite crucem! Lucite! Lucite! Flexe! இன்று எத்தனையோ குடும்பங்களை அநீதி எனும் நெருப்பு சுட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. பொறாமையாலும் கெட்ட எண்ணத்தாலும் மற்றவர்களின் முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும் என்ற வகையில் மற்றவர்கள் மீது பாவ பழிகளை சுமத்தி சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இவ்வித அநீதிகளில் இருந்து விடுபட்டு அமைதியாக வாழ தயாரா? மற்றவர்களின் வளர்ச்சியில் பொறாமைப்படாமல் மாசற்ற எண்ணத்தில் மனம் மாறி வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அநீதியாய் சிலுவையில் அறையப்பட்ட எங்கள் இயேசுவே, இன்னும் சில அநீதிகள் எங்களை துன்புறுத்திக் கொண்டுதான் உள்ளது. அவற்றிலிருந்து எங்கள் குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 12ஆம் நிலை. அன்று இயேசு நமக்காய் சிலுவையில் உயிர் விடுகிறார். இன்று நம்முடைய வாழ்வும் ஒரு பலியாகட்டும். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 34, 37 மற்றும் 38. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது.
Maria tem amor. Deus tem. أنا مش باتكس بس ولا هو بس واحد باكت هالمشبات أنت تشبت عني أنت صديق به أشعل عني تقول لي أدوني بس منادي تيته Balak. Eu mato na terra. Me. Va, Lille Bardi. Marie. Emedi bak. No. O parque. Juana. ليت يعلم لقد يسوع Sabotame. மூன்று மணி நேரங்கள் 3 ஆணிகளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே வேடன் வைத்த கன்னியில் விழுந்த பறவையாய், விழியில் வேல் பாய்ந்த விலங்காய், பெரும் புயலில் சிக்குண்ட துரும்பாய், வேதனை தீயில் விழுந்த புழுவாய் துடித்தார் நம் பெருமான் இயேசு. நெருக்கமான தந்தையிடம் கொண்டிருந்த இறுக்கமான உணர்வு தளர்ந்தது போன்ற உணர்வு. அன்று இயேசு சிலுவையில் உயிர் விட்டது ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர் இவ்வுலகிற்கு வந்தது நம் தந்தை தனக்கு இட்ட பணியை முடிப்பதற்காக. தம் பணிகளையெல்லாம் பொறுமையோடு முடித்த இறைமகன் இயேசு தரணியை விட்டு செல்கிறார் சிலுவை மரத்தில்.
இன்று நாம் என்ன பணிக்காக வந்தோம், யாருக்காக பணி செய்ய வந்தோம் என்று அறியாது வாழ்கின்றோம். கருவறையில் கண்டுகொண்ட நம்மை கல்லறைக்கு கொண்டு செல்வது இறைவனின் சித்தம். அதுவரை நாம் கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் பணி செய்து கொண்டே அமைதியாய், ஆதரவாய், பேருதவியாய் இறை விசுவாசத்தில் வாழ வேண்டும். இப்படி என்றாவது ஒரு நாள் நாம் வாழ்ந்திருக்கின்றோமா? இனியாவது அப்படி வாழ முயற்சிப்போம். ஜெபம். நீதி அரசரே எம் இயேசுவே, எங்கள் பணி பிறருக்கு பயன்படும் வகையிலும் அந்த பணியால் கிடைக்கும் மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாய் அமைய உமதருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. அன்று இயேசுவின் உடல் தன் தாயின் மடியில், இன்று சில உடல்கள் யார் மடியில்? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 25. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும்
குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். பொதுவாக பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை அடக்கம் செய்வார்கள். என்ன பரிதாபம்! பெற்றவளே தன் மகனின் இறப்பை காண்கின்றாள். சாதாரண மரணம் அல்ல, கொடூர மரணம். இறந்த இயேசுவின் உடலை மடியில் சுமந்து அவள் கதறி அழுகின்றாள். மகனே, என் அன்பு மகனே, எவ்வளவு ஊர்களுக்கு நடந்து சென்று பல பணிகள் செய்தாய். அதற்கு பரிசாகத்தான் உன் கால்களில் ஆணி கொண்டு அறைந்தார்களா? குருடனை, முடவனை, செவிடனை, ஊமையை உன் கரங்களால் தொட்டு குணமாக்கினாயே. அதற்குத்தான் உன் கைகளில் ஆணி அடித்தார்களா? செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்தாயே. அதற்குத்தான் உன் சிரசில் முள்முடி சூட்டினார்களா? அன்று தாய் மரியாள் தன் மகனை மடியில் வைத்து வேதனையோடு கதறி அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். அன்று வீர மகன் வீர தாயின் மடியில். தப்பேதும் செய்யாத ஏன் புள்ளைய 30 வெள்ளி காசு குணையே விற்பனை செய்த யூதாசு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்ததை நினைந்தழுதேனோ என் மகனே, என் மகனே, என் மகனே. கோழைக்காரர் யூதர் உன்னை சிலுவையில் அறைந்ததை நினைந்தழுதேனோ சிலையாக மடியில் உன்னை மணந்துடிக்க நினைந்தழுதேனோ நான் சுமந்த தெய்வமே, நான் சுமந்த தெய்வமே. உடையுதே என் நெஞ்சமே, உடையுதே என் நெஞ்சமே. என் அங்கமெல்லாம் பொங்கிடுதே நாம் பெத்த மகனே, என் மகனே. ஊரு குலைந்த உன்னனா பார்க்கையிலே ஐயோ ஐயோ என் தெய்வமே. செடி கொடி மரத்துக்கெல்லாம் இரக்கம் காட்டின கடவுளே, என் பாச மகனுக்கு ஏன்பா இரக்கம் காட்டல. இன்று எத்தனையோ குடும்பங்களில்
சொத்து, கடன், காதல், கைக்கூலி போன்றவற்றால் தங்கள் உயிரை போக்கிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து பெற்றெடுத்த தாய்மார்கள் கண்ணீர் விடுகிறார்கள். இதற்காகவா நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று புலம்புகிறார்கள். உயிரின் மதிப்பு தெரியாதவர்களே, உங்களின் உயிரை மாய்த்து கொள்ள உங்களுக்கு உத்தரவளித்தது யார்? இனிமேலாவது உங்களை பெற்ற தாய்மார்களின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? உம் தாயை அழ வைத்தது போதும், அவர்களுக்கு ஆறுதல் கூற புறப்படுவாயா? ஜெபம். வீரமகனை பெற்றெடுத்த வீரத்தாயே, இன்னமும் எங்கள் குடும்பங்களில் வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் உம்மை போல் தாங்கி நின்று வாழ இறையாசிரை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. அன்று இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இன்று நம் பாவங்கள் அடக்கம் செய்யப்படுகிறதா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 46. யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றார் இயேசு. அவர் சொன்னது போலவே அவருக்கென்று ஒரு இடம் இல்லை, கல்லறை கூட இல்லை. அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் எண்ணெய் பூசி குளிப்பாட்டி அடக்கம் செய்வர், அதுவும் அவருக்கு இல்லை. இதன் முன் அடையாளமாகத்தான் பெண் ஒருத்தி நறுமண தைலம் பூசி அவர் பாதத்தை தன் கூந்தலால் துடைக்கின்றான். அப்போதே அவருக்கு எண்ணெய் பூசப்படுகிறது. சாதாரண மனிதனுக்கு அடக்கத்தின் போது கிடைக்கும் மரியாதை கூட அவருக்கு கிடைக்கவில்லை. ஏழைகளுக்கெல்லாம் மேலான ஏழையானார். இன்று நாம் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எதற்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்று அறியாது தொடர்ந்து செய்கின்ற பாவத்தால் தினம் தினம் உயிர் விடுகின்றோம். இறைமகன் இயேசு தினம் தினம் நம்மை உயிர்த்தெழச் செய்கின்றார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன எங்கள் மாபரனே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானாலும் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து உம்மை விட்டு விலகிச் செல்கிறோம். நாங்கள் விலகிச் சென்றாலும் நீர் எங்களை விட்டுவிடாமல் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர். இப்படிப்பட்ட இயேசுவின் அன்பை நாம் சுவைத்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்ட எங்கள் பரிசுத்த தெய்வமே, நாங்கள் செய்த பாவங்கள் சுயநலன்களை விட்டுவிட்டு பரந்த மனம் கொண்டு வாழ உமது அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக. ஆமேன்.